வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்று நாம பார்க்க போகிற வகுப்பு என்னவென்றால் வாட் டைம். ஸோ இந்த வாட் டைம் WH கொஸ்டினை யூஸ் பண்ணி எத்தனை விதமான கேள்விகள் அமைக்கலாம்ன்றதை இன்று நம்ம வகுப்புல பார்க்கலாம். வாட் டைம் எத்தனை மணிக்கு. ஸோ வாட் டைம் பக்கத்துல ஈஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் சேரும் போது அதுக்கு பக்கத்துல நம்ம என்னென்ன சேர்க்கலாம்ன்றது முதல் பார்க்கலாம். வாட் டைம் இஸ் இட், எத்தனை என்ன மணி, மணி எத்தனை அப்படின்னு கேட்கணும்னா வாட் டைம் இஸ் இட். இதே அடுத்து பாருங்க, வாட் டைம் இஸ் த மீட்டிங். ஸோ மீட்டிங் எத்தனை மணிக்கு. அப்போ வாட் டைம் இஸ் பக்கத்துல ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி போடலாம். அப்போ மீட்டிங்கிறது ஒரு நிகழ்வு, ஒரு ஈவெண்ட். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கோம். வாட் டைம் இஸ் த மீட்டிங், மீட்டிங் எத்தனை மணிக்கு. அதே போல வாட் டைம் இஸ் த இன்டர்வியூ, இன்டர்வியூ எத்தனை மணிக்கு. அப்போ வாட் டைம் இஸ் த ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு. ஸோ வாட் டைம் பக்கத்துல இஸ் பக்கத்துல ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணோம்னா ஒரு வார்த்தை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல பாருங்க, வாட் டைம் இஸ் பக்கத்துல ஒரு நவுன் ஆட் பண்ணலாம். வாட் டைம் இஸ் த லாஸ்ட் பஸ். ஸோ லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு. வாட் டைம் இஸ் த லாஸ்ட் பஸ் டு அண்ணா நகர், அண்ணா நகர் போற லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு. அடுத்து பாருங்க, வாட் டைம் இஸ் த சன்செட் டுடே, இன்று சன்செட் எத்தனை மணிக்கு, சூரியன் மறைவு எத்தனை மணிக்கு. அப்ப வாட் டைம் இஸ் த சன்செட் டுடே. வாட் டைம் இஸ் த அப்பாயின்மெண்ட், அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்கு. அப்ப வாட் டைம் இஸ் பக்கத்துல ஒரு த அப்பாயின்மெண்ட்ன்ற ஒரு நவுன் ஆட் பண்ணிருக்கோம். வாட் டைம் இஸ் த அப்பாயின்மெண்ட் வித் த டாக்டர், டாக்டரோட அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்கு. ஓகே, அப்ப வாட் டைம் இஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு ஈவெண்ட் வரலாம் அல்லது அதுக்கு அடுத்து ஒரு நவுன் வரலாம். அடுத்து பாருங்க, வாட் டைம் டூ. ஸோ டூன்ற ஆக்சிலரி வேர்ப் சேர்க்கும் போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். வாட் டைம் டூ யூ கெட் அப் இன் த மார்னிங். ஸோ வாட் டைம் ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே WH கொஸ்டின். அதே போல ஆக்சிலரி வேர்ப் டூன்றது ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்கேன், அது எல்லாமே ஆக்சிலரி வேர்ப். அதே போல சப்ஜெக்ட் வந்து பாருங்க ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ யூ தே இது எல்லாமே சப்ஜெக்ட். அடுத்து வந்து பாருங்க கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே மெயின் வேர்ப். ஸோ வாட் டைம் டூ பயன்படுத்துறோம் அப்படின்னா மெயின் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸா தான் இருக்கணும். ஓகே, அப்ப இந்த டூன்ற ஆக்சிலரி வேர்ப் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு பொருத்தமாக வரும்னு பாத்தீங்கன்னா ஐ வி யூ தேக்கு பொருத்தமாக வரும். இந்த டூன்ற ஆக்சிலரி வேர்ப் நாம பயன்படுத்துறோம் என்றாலே அது இந்த டென்ஸ் கிடையாது, ப்ரெசென்டா பாஸ்டா ஃபியூச்சராலாம் கிடையாது. அது பொதுவான உண்மை, சிம்பிள் ப்ரெசென்ட். சிம்பிள் ப்ரெசென்ட்னால என்னது, காலத்தை அது குறிக்காது, பொதுவான உண்மையை குறிக்கும், அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிக்கும். ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், ஒரு ஆக்ஷன் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட், அதாவது டூன்ற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணி பேசலாம். ஸோ இதே வரிசையில் பார்த்தீங்கன்னா டூ டஸ் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் வரும். டூன்ற ஆக்சிலரி வேர்ப் ஐ வி யூ தேன்ற இந்த சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் அது பொருத்தமாக இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, வாட் டைம் டு யூ கெட் அப் இன் த மார்னிங். நீங்க காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க. ஸோ இது பொதுவான ஒரு தகவல், பொதுவான உண்மை. நீங்க காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க. அப்ப இது நேற்று எழுந்தது, இன்று எழுந்தது, நாளைக்கு எழுந்திருக்க போறது அது எல்லாமே கிடையாது. பொதுவாக யூஸ்வலா வழக்கமாக நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு பொருள். ஓகேயா, அப்ப டூ டஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் வந்துட்டாலே ஜெனரல் ட்ரூத், பொதுவான உண்மை. அதே அடுத்து பாருங்க, வாட் டைம் டு தே கோ டு காலேஜ். அப்ப தே அவர்கள், அப்ப தேன்ற சப்ஜெக்ட்டுக்கு டூ ஆக்சிலரி வேர்ப் பொருத்தம் தான். வாட் டைம் டு தே கோ டு காலேஜ், அவர்கள் எத்தனை மணிக்கு காலேஜுக்கு போவார்கள். அப்பனா என்ன பொருள், யூஸ்வலா வழக்கமாக அவங்க எத்தனை மணிக்கு காலேஜுக்கு போறாங்க, எத்தனை மணிக்கு. What time do you go to library on Sundays? On Sundays, Sundays ஏசு சேர்த்திருக்கேன் பாத்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமைகளில். அப்படின்னா என்ன பொருள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பொருள்.
அப்ப ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் எத்தனை மணிக்கு லைப்ரரிக்கு செல்கிறீர்கள்? ஓகே, அப்ப ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் சொல்லும் போது ஆன் சண்டேஸ் எஸ் சேர்க்கிறோம். அப்ப இதுவுமே ஜெனரல் ட்ரூத், பொதுவான உண்மைதான். ஓகே, அடுத்து பாருங்க, வாட் டைம் டு யூ ஹேவ் லஞ்ச்? நீங்க எத்தனை மணிக்கு லஞ்ச் எடுத்துப்பீங்க? இந்த இடத்துல ஹேவ் அப்படின்றது ஈட்டுக்கு பதில் நாம யூஸ் பண்ணிருக்கோம். ஈட்டுக்கு பதில் அப்ப ஹேவ்ன்றத நாம பயன்படுத்தலாம். ஸோ இந்த இடத்துல ஈட்டு தான் மீனிங். வாட் டைம் டு யூ ஹேவ் லஞ்ச்? நீங்க எத்தனை மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவீங்க? அடுத்து பாருங்க, வாட் டைம் டு தே பிளே ஃபுட்பால் இன் த ஈவினிங்? ஸோ இந்த ஈவினிங் மாலை நேரங்களில் நீங்கள் அவர்கள் தேன் இருக்கு இல்லையா, அவர்கள் எத்தனை மணிக்கு ஃபுட்பால் விளையாடுவார்கள்? அப்ப மாலை நேரங்களில் அவர்கள் வழக்கமாக விளையாடுறது. அப்ப மாலை நேரங்களில் அவர்கள் எத்தனை மணிக்கு விளையாடுவார்கள் என்று ஆங்கிலத்தில் கேட்க வேண்டும் என்றால் வாட் டைம் டு தே பிளே ஃபுட்பால் இன் த ஈவினிங். அதே போல இன் த மார்னிங் காலை நேரங்களில், இன் த ஈவினிங் மாலை நேரங்களில், இன் த ஆஃப்டர்நூன் பகல் நேரங்களில். அப்ப இந்த அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து பாருங்க, டஸ் சொன்னேன் இல்லையா, ஒரு சிம்பிள் பிரசன்ட்ல டூ வரலாம், டஸ் வரலாம். டூ வந்து ஐ வி யூ தேன்ற சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் அது பொருத்தமாக இருக்கும். அப்ப டஸ் வந்து எந்த சப்ஜெக்டுக்கு பொருத்தமாக இருக்கும்? ஹி, ஷி, இட். ஒரு நேம், ஒரு உறவு முறை, யுவர் ஃபாதர், யுவர் மதர், யுவர் சிஸ்டர், இந்த மாதிரி வந்தாலும் டஸ்ன்ற ஆக்சிலரி வெர்ப் நாம பயன்படுத்த வேண்டும். இந்த கிராமர் மறக்க கூடாது. ஓகே, அப்ப வாட் டைம் டஸ் ஷி கோ டு பெட்? அப்ப டூக்கு பதில் நான் என்ன செய்யணும்? டஸ். காரணம் என்ன? ஷீன்ற சப்ஜெக்ட் நாம பயன்படுத்த போறோம். ஸோ இதுவும் சிம்பிள் பிரசன்ட் தான், இதுவும் அப்ப பொதுவான உண்மைதான். ஓகே, வாட் டைம் டஸ் ஷி கோ டு பெட்? அவள் படுக்கைக்கு எத்தனை மணிக்கு போவாள்? அப்ப யூஸ்வலா வழக்கமாக அவ படுக்கைக்கு எத்தனை மணிக்கு போறா? ஓகே, அடுத்து பாருங்க, வாட் டைம் டஸ் ஹி டேக் எ பாத்? அவன் எத்தனை மணிக்கு குளிப்பான்? வாட் டைம் டஸ் யுவர் ஃபாதர் ரீட் நியூஸ் பேப்பர்? உன்னுடைய அப்பா எத்தனை மணிக்கு நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க? வாட் டைம் டஸ் த மூவி ஸ்டார்ட் அட் த தியேட்டர்? எத்தனை மணிக்கு படம் தியேட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அப்ப த மூவின்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஓகேயா? ஏன்னா ஹீ, ஷீ, இட் ஒரு நேம், ஒரு உறவு முறை, எல்லாமே சிங்குலரா வரண்டா. அப்ப டஸ்ன்ற ஆக்சிலரி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, வாட் டைம் டஸ் த ஷாப் க்ளோஸ் ஆன் சாட்டர்டேஸ்? அப்ப சனிக்கிழமைகளில் கடை எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும்? பொதுவான உண்மை. அப்ப ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஷாப் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க? ஓகே, அடுத்து பாருங்க, அந்த டூ டஸ் போட்ட இடத்துல இப்ப டிட். அப்ப டிட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அப்ப டூ டஸ் வந்து இந்த காலம்னு கிடையாது, சிம்பிள் பிரசன்ட்ல வரும், பொதுவான உண்மைகளா இருக்கும். அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸா இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே டூ டஸ். டூ வந்து என்னென்ன சப்ஜெக்ட்? ஐ வி யூ தேன்னு பார்த்தோம். டஸ் வந்து ஹி, ஷி, இட் அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ். இப்ப இந்த இடத்துல டிட். அப்ப டிட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ அப்ப நடந்து முடிந்த நிகழ்வை பாஸ்ட் டென்ஸ்ல எத்தனை மணிக்கு நடந்ததுன்னு கேட்கணும்னா டிட்ன்ற ஆக்சிலரி வெர்ப் நாம யூஸ் பண்ணலாம். What time did you eat this morning? This morning அப்படின்னா இன்று காலையில். அப்ப இன்று காலையில் சொல்லும்போது today morning சொல்லக்கூடாது, this morning. Okay, what time did you eat this morning? இன்று காலையில நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? அதே போல டிட்ன்ற ஆக்சிலரி வெர்ப் இருக்கு இல்லையா, அது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருத்தமாக இருக்கும். சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, ஹி, ஷி, இட் எல்லாத்துக்குமே, ஐ வி யூ தே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டிட்ன்ற ஆக்சிலரி வெர்ப் நாம் பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க, வாட் டைம் டிட் யூ கோ டு மார்க்கெட் எஸ்டர்டே? நேற்று நீங்க எத்தனை மணிக்கு மார்க்கெட்டுக்கு போனீங்க? அப்ப இறந்த காலத்துக்குரிய சொற்கள் வரும்போது நம்ம டிட் பயன்படுத்தி கேள்வி கேட்கலாம்.
What time did you get home last night? Last night அப்படின்னா கடந்த இரவு. Yesterday night, நேற்று இரவு. அப்ப yesterday nightன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதில் last night தான் சொல்லணும். What time did you get home last night? கடந்த இரவு நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டை சென்று அடைந்தீர்கள்? What time did she come? அவள் எத்தனை மணிக்கு வந்தாள்? ஓகே, past tense. What time did she come? அவள் எத்தனை மணிக்கு வந்தாள்? What time did your sister wake up this morning? இன்று காலையில் உங்களுடைய சிஸ்டர் எத்தனை மணிக்கு எழுந்தார்கள்? ஸோ எல்லாமே past tense. அதனால didன்ற auxiliary verb யூஸ் பண்ணி question மேக் பண்ணி. அடுத்து பாருங்க, what time பக்கத்துல will. ஸோ will அப்படின்னா future tense. future tense அப்படின்னா எதிர்காலம், இனிமேல் தான் நடக்கும். ஓகே, அப்போ what time will you attend the class? நீங்கள் எத்தனை மணிக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க? future tense. What time will your mother come home? உங்களுடைய அம்மா எத்தனை மணிக்கு வீட்டிற்கு வருவார்கள்? எல்லாமே future tense, இனிமேல் தான். What time will he meet us? எங்களை அவன் எத்தனை மணிக்கு சந்திப்பான்? அதே போல will auxiliary verb எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருத்தமாகத்தான் இருக்கும். ஓகே, எப்படி did சொன்னேன் அதே போலதான் wilலுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாம போடலாம். ஓகே, அதே போல what time will we go to the restaurant? நாம எத்தனை மணிக்கு ரெஸ்டாரண்ட் போவோம்? ஓகே, எல்லாமே will கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே future tense தான். அப்ப will பக்கத்துல வர கூட வர மெயின் verb எப்படி இருக்கும்? present தான். எப்படி நம்ம பார்த்தோம், do பக்கத்து do கூட வர மெயின் verb present தான். does ஓட வர மெயின் verb present tense தான். அதே போல willோட சேர்ந்து வர மெயின் verb present tense தான். ஓகே, அடுத்து பாருங்க, அந்த will யூஸ் பண்ண இடத்துல இப்ப should. ஸோ should அப்படின்னா கட்டளை வாக்கியம், வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். இப்ப பாருங்க, what time should I complete the project? நான் இந்த ப்ராஜெக்டை எத்தனை மணிக்கு முடிக்க வேண்டும்? முடிக்க வேண்டும். ஓகே, அப்ப ஒரு உறுதி, எத்தனை மணிக்கு நாம் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்? எனக்கு டைம் இருக்கா? நான் 6 மணிக்கு முடிக்கலாமா? 6 மணிக்கு எத்தனை மணிக்கு முடிக்க வேண்டும்? அப்ப நம்ம டெட்லைன் கேட்கிறோம். What time should I set my alarm clock for tomorrow? நான் நாளைக்கு எத்தனை மணிக்கு என்னுடைய அலாம் கிளாக்கை செட் பண்ண வேண்டும்? எதுல உள்ளவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கிறோம். ஓகே, அப்ப ஷுட்ன்றது ஒன் ஆஃப் த மாடல் வேர்ப்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் கேட்கறதா இருந்தாலும் சரி, ஒரு சஜஷன் கேட்கறதா இருந்தாலும் சரி, நம்ம ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிலரி மாடல் வேர்ப் யூஸ் பண்றோம். அதே போல இந்த ஷுட் யூஸ் பண்ணும்போது வர மெயின் வேர்பும் ப்ரெசன்ட் டென்ஸா தான் இருக்கணும். ஓகே, வாட் டைம் ஷுட் யூ கோ தேர்? நீங்க அங்கே எத்தனை மணிக்கு போக வேண்டும்? வாட் டைம் ஷுட் யூ கோ தேர்? அதே போல ஷுட்ன்ற மாடல் வேர்ப் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருத்தமா தான் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஐ வி யூ தே ஹி ஷி இட் எல்லாத்துக்குமே நாம பயன்படுத்திக்கலாம். த டூ டஸ் மட்டும் தான் என்ன செய்வாங்க, வேறுபடுத்தி பயன்படுத்துற மாதிரி இருக்கும். மற்றபடி வில் ஷுட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருத்தமாகத்தான் அமையும். ஓகே, இந்த வகுப்பு உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும்னு நம்புறேன். இது நன்றாக புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆங்கிலம் கற்க விரும்பும் உங்களுடைய தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆளையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்துவிடும். நன்றி, விடைபெறுகிறேன்.